ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அகைன் வீடியோ. நான் உங்கள் சரம் பேசுகிறேன். நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பிஆரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அடிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு. இன்னும் ஒரு 6 days கிட்ட தான் இருக்குது. அந்த 6 days போட்டானுங்க. சரி, ஓகே, மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுருக்க கேரக்டர் ஸ்கில்ஸ் தெரியாது, என்ன ஜூம் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இருந்தாலும் இதுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் பார்க்குறீங்க, பட் யாரும் ஆப்பலிக்கு ஸ்கோர் பண்ணி விடுறீங்க. ஒரு 40 பேர் 100 பேர் கிட்ட பார்த்தாலும் ஒரு 3 பேர் 4 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுவும் எப்போயாச்சும் ஒரு டைம்னா இப்போ ஒரு வீக்கில் 1 day அப்படிங்கிறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது வீடியோ போட்டால் தான் பண்ணுறீங்க. வீடியோ போடாதப்போ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, நம்ம பற்றி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்துச்சு. உங்ககிட்ட ஒரே ஒரு மட்டும் ஹெல்ப் கேட்டுக்கிறேன். பார்க்குறவங்கள ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோ, அதாவது எப்படி கேம் ப்ளே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1v1 ஆரம்பித்து அப்புறமேட்டு 2v2, 3v3, 4v4, 6v6 அப்படி போடலான்ட்டு இருக்கேன். 5v5 இது அப்படி. நான் என்னென்னா எங்கள் ஸ்குவாடையை கூப்பிட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்குவாடை கூட ஆட போகிறதில்ல, ஓகேங்களா? ஏன்னா மெசேஜ் கமெண்டில் எந்தெந்த இது வருதோ உங்களோட யூஐடியும் உங்களோட ஐடி நேமையும் சொல்லிட்டு போயிடுங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இது பண்ணி விளாண்டுக்கலாம். அதாவது நான் பார்த்திங்கன்னா டீமாக பிரிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 கமெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர், இன்னொரு 5 பேர், 2 பேர்த்தையும் தனித்தனியாக பிரித்து அவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் நடத்துவேன். அதில் அவனுங்க வச்சுக்கிறாங்களோ அந்த டீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சு அந்த டீம் கூட புதுசாக வர டீம் பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணி அதுலேயே அவனை ஜெயிக்கிறானுங்களோ அவனுங்களை மறுபடியும் எடுத்து வச்சு அது கூட புதுசாக வர டீம் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி தான் கண்டக்ட் எடுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா AK-47 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருப்பான். அவனை பின்னாடி போயிட்டு அடித்து முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடில் தான் வச்சு விளாண்டுருக்கேன். 2x ஸ்பீடில் தான் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு 40 minutes கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம் தேடி போயிடுச்சு. 3/4 மணி நேரம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ நேரமே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒன்று தான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா திரும்பி கேட்கலாம். ஏன்னா அது மட்டும் யாரும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஓகேங்களா? ஏன்னா இங்கே இந்த கார் எடுத்துகிட்டு இந்த சின்ன கார் என்னமோ ஒரு பேர் இதுக்கு அதை எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஹார்டினில் போயிட்டு ஹார்டின் நேரத்தில் நான் உட்காந்துட்டேன். ஏன்னா சோலோவாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டீம் அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு யாரும் கூப்பிட்டா விளையாட வர மாட்டாங்க. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் சொல்லுவாங்க, நம்மளாம் சேர்ந்து விளாடலாம். நீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு ரஷ் அடிச்சு அந்த கன் போட்டு வச்சு அப்புறமேட்டு ஃப்ரீசர்லாம் தூக்கி போடுவேன். அதில் டேமேஜ் ஆகும். அப்படியே மேலே அழுத்தி பிடிச்சிடுவேன். நைட்டு அந்த கன்லேருந்து எனக்கு டேமேஜ் விடுவோம். அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா மேலே செட்டு போட்டு முடிச்சுட்டு நைட்டாக ஆட்டினே ஏற்றிட்டு நான் பார்த்துட்டு போயிட்டுருப்பேன். கரெக்டாக இங்கே இந்த ரிப்பேர் கிட்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்ப்பேன். எனிமி ஓடிட்டு இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பேன். டேமேஜாக வரைக்கும் போகாது. ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் ஓடி போயிட்டு கிட்டே நின்று கீழே எடுத்துலாம் சொல்லிட்டு போவேன். பையனை காணாமல் போயிடுமா. சரி, எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தால் காரில் பறந்துட்டு இருப்பான். சரி, காரில் பறக்கலாம் அப்படி பின்னாடி போனால் அங்கே நிற்பான். சரி, நின்றுட்டு இருக்கான். அடிலாம் பார்ப்பேன். பட் ஆனால் அந்த சுற்றி வளைஞ்சி ஆட்ட காமிப்பான். அப்புறமேட்டு அங்கே 2 பேர் ஃபைட் எடுத்துப்பானுங்க. அவனும் அப்புறமேட்டு வேறு ஒரு எனிமியும். சரி, அது புந்து ஓசிக்கில் போட்டுக்கலாம் பார்த்தேன். பட் என்னத்தான் நான் அடித்தாலும் எனிமி டவுன் மிடியிறானுங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எனிமி ஒரே ஒரு அடித்தா நம்ம டவுன் ஆகி போயிடும். இது என்னன்னு கணக்குன்னு தெரியல. உங்களுக்கு இதே மாதிரி நடக்குதுன்னு என்ன சொல்லுங்கள். அப்படியே உள்ளே இருக்கிற நெட் போட்டு என்னை முடிச்சு விட்டான். அப்புறமேட்டு மறுபடியும் ரிவ்யூ ஆகி அதே இடங்களை இறங்கி அவனை ரிவ்யூஞ்சு எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நான் அதே இடத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்கும் போது அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு பறந்துட்டான். மீன் வேகத்தில் போகும்போது ஒன்று ஆடு வந்து தானே தலையை காமிச்சிச்சு குதிரையில் வந்து. அவனையும் ஒன் டாப்பு ப்ளஸ் டேமேஜ் 2த்தையும் போட்டு கீழே எடுத்துகிட்டு அப்புறமேட்டு அவர் 2 கன்று ஆட்டியை போட்டுக்கிட்டு சரி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு குதிரையை நான் அட்டாக் விட்டு அப்படியே ஓட்டேன் அவர் அடிக்கிறதுக்கு. அப்புறமேட்டு அவரு எங்கே போனார்னே தெரில. இனிமே இங்கே இறங்கினேன். ஃபுட் ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ மேலெல்லாம் போயிட்டு எல்லாம் தரணுங்கிறது கணக்கில் போட்டேங்க. அப்புறமேட்டு எடுத்துகிட்டு போனால் இனிமே பார்த்தீங்கன்னா பின்னாடி அறிய ஆரம்பிச்சிட்டான். அப்புறமேட்டு ப்ளூ மில்டர்லாம் போட்டு எல்லாம் மெடிக்கெட்லாம் போட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். அதாவது ஜாலியானா எல்லாத்தையும் ஏற்றிட்டு இனிமே வரும்போது அவனுக்கு கதம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இனிமேல் யார மாதிரியே தெரில. அப்புறமேட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு பேர் வேறு கொஞ்சம் மறந்துடுச்சு, ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இது என்ன மேலே வீட்டுக்கு மேலே ஏறி வால் மேலே என்னென்னமோ விளையாடுறேன், ஓகேங்களா? பார்த்திங்கன்னா ரூஃப் மேலே ஏறி ஆப்போசிட்டில் பார்ப்பேன், ஓகேங்களா? ஆப்போசிட்டில் எல்லாத்தையுமே தலைவி பார்ப்பேன். இனிமேல் அவளுக்கு இருக்க மாட்டானுங்க, ஓகேங்களா?
நானும் அங்கே பார்த்தேன். இனிமே வந்து அடிச்சானுங்க. பட் ஆனால் ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் காமிச்சிட்டே இருக்கும். எனக்கு கிட்டல இருக்கும்போதே காமிச்சு. பட் என்ன எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. சரி மறுபடியும் ரூஃப் மேலே ஏறி பார்த்தா அந்தாண்ட ஆப்போசிட் வீட்டில் இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்தாண்ட பார்ப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஓடி வரானா. நான் 2 அடி தான் அடிப்பேன். பட் அவன் ஒரு அடி தான் சொல்கிறேன்ல. ஒரு அடி அடிச்சோன்னா நம்ம காலியானா நம்ம எத்தனை அடிச்சாலும் காலிக்கு ஆக மாட்டேனுங்க. சரி ஓகே அது இருக்கட்டும். அது இப்படி தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓகே மறுபடியும் ஒரே ஒரு சோலோ ரிவ்யூ தான் இருக்குது. அதாவது இந்த ரிவ்யூ முடிஞ்சுன்னா அவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பைசான்லாம் எடுத்துகிட்டு இந்த கண்ணு பேர் என்னன்னு தெரியல. நம்ம மினிசன் இப்போ நினச்சிக்கலாம் ஓகேங்களா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஃபைட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு டேமேஜை கொடுக்கலாம் பார்த்து நானும் எவ்வளோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உழுவவே மாட்டேங்குது அவங்க மேலே. சரி ஓகே அது மேலே தான் உழுவ மாட்டேங்குது. வேறு எங்கேயோ போயிட்டு அட்டாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் சுற்றி முற்றியும் பார்க்குறேன். ஏன்னா வெளியே போயிட்டு நம்மளுக்கு படுக்கு போட்டுருவானுங்க. நம்மளுக்கு மைனஸ் ஆகிடுவோம். ஏன்னா நம்ம மாஸ்டர் அடிக்கிற இதில் இருக்கும் ஓகேங்களா. மாஸ்டர் அடிக்கிறதுனா மாஸ்டர் அடிக்கிற ஒரு சேலஞ்சில் இருக்கும். நீங்கள் யாரும் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் நானே எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுங்க. நம்ம எடுத்து செஞ்சு சிறப்பாக முடிச்சிடலாம். எங்களை அப்புறமேட்டு இந்த லான்ச் பேடு போட்டு பறந்து போக பார்த்துச்சு. பட் பண்ணால் கீழே வந்துச்சு. ஒரு டேமேஜ் கொடுத்து நானும் அங்கே ரெஸ்ட் அடிச்சு போகிறேன். பட் ஆனால் எவ்வளோ வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அக்கா அடிச்சுட்டு அப்படியே அழகாக அது பாட்டு பறந்து போகுது. நீங்கள் கேம் நடத்தினாலும் வேறு என்னமோ நடத்தினாலும் தெரில. ஓகே அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கிலோ அடிச்சு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா கமெண்டில் சொல்லிடுங்க. 68 ப்ளஸ் அடிச்சு. சரி 5 கிலோ தான் அடித்தேன். ஓகே பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக சொல்ல வருது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அது மட்டும் தான் நான் கெஞ்சி கேட்குறேன் உங்ககிட்ட. ஒரே ஒரு இது மட்டும் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஆனால் நம்ம இத்தனை பாயிண்ட் தாண்டி போகணும். 4001 அப்படின்னு தாண்டி போகணும். அதெல்லாம் போயிட்டு மாஸ்டர் அடிக்கிறதுக்குள்ள இது வரும் ஓகேங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாளுங்கிற அந்த இது வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடிக்கணும். ஓகே.